தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டிருக்கார். சென்னையில் திருநெல்வேலி சட்டக்கல்லூரி வாசல்ல ஒரு இளைஞனை 40 பேர் சேர்ந்து 40 காவலர்கள் கண் முன்னால வெட்டி கொள்றான். தீபக் ராஜா என்கிற ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஈரோடு பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக தோப்பு விடுக்கக்கூடிய ஆய் தாத்தாக்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நகைக்காக, பணத்துக்காக. தமிழ்நாடு முழுமைக்கும் ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவது, சாதிய படுகொலைகள் நடைபெறுவது. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேர் மரக்காலம் கள்ளக்குறிச்சி இறந்திருக்கான். இவர் சொல்றாரு, துப்பாக்கி கலாச்சாரம் வந்துச்சுன்னா நம்ம வடநாடு மாதிரி மாறிடுவோம். இப்படி தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கஞ்சாவும் சாராயமும் தலைவிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? இல்லை. யாரு இன்னைக்கு கள்ளச்சாராயம் கஞ்சாவும் தமிழ்நாட்டில் இல்லையா? 2500 கோடிக்கு மெத்தப்பட்டமைனை வித்தவை ஜாபர் சாதிக்கு தமிழ்நாடு தான்யா. தமிழ்நாட்டில் புழல் ஜெயிலில், வேலூர் ஜெயிலில், மதுரை ஜெயிலில், திருச்சி ஜெயிலில் போய் பாருங்க.